ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை உள்ள இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 7 o'clock என் பையனுக்கு இப்போ ஒரு கிளாஸ் பால் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் வச்சு சாப்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என் பையன் வந்து விதைனா போட்டு வச்சுருந்தாங்க வீட்டில். சும்மா சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சு விதை போட்டு வச்சுருந்தோம். அது நல்லா முளைச்சிருந்துச்சு. இது பாலக்கீரை, குழந்தைகளுக்குனா ரொம்ப நல்லது. இது வந்து அவரைக்கீரை, அவரை செடி முளைச்சிருந்துச்சு. 2-3 போட்டிருந்தோம். ஒன்று தான் நல்லா முளைச்சிருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும் போது என் பையன் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், நல்லா வளர்ச்சிருந்துச்சு. இந்த சைடு வளரலை, இந்த சைடு மட்டும்தான் வளர்ந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொல்லைக்கு கிளம்பிட்டோம். செடிகளுக்குனா தண்ணி ஊற்றலாம்னு. பாருங்கள், ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் எங்களோட கொல்லை இருக்குது. அதில் போய் செடிகளுக்குன்னா தண்ணி ஊற்றலாம் தான் போனோம். போகிற வழியில் நல்ல மயில்லாம் நின்று இருந்துச்சு. நிறையா மயில் நின்றுது. இது வந்து ரொம்ப பக்கமாக இருந்தனால நான் வீடியோ எடுத்தேன். நாங்கள் வர்றதை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு பூ வந்து பூத்துருந்துச்சு. ரோஜா செடியில் ரொம்ப நல்லாவே அழகாக இருந்துச்சு. என் பையன் சொல்லிவிட்டு, அவங்க 2 பூ பிடுங்கிக்கலாமா, 2 இருக்கட்டும். ஒரே காம்பில் இருந்தனால 2 பிடுங்கிட்டோம். அவங்க கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்க சொன்னனால ஃபோட்டோ எடுத்தாச்சு. வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வச்சு இந்த ரோஸ் பூத்துருந்துச்சு. 4 ரோஸ் பூத்துருந்துச்சு. அதில் 2 மட்டும் எடுத்துகிட்டு 2 வச்சாச்சு. அது ரொம்ப கொல்லையில் எல்லா செடிகளுக்குன்னா தண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணணுங்க. லஞ்சு வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணிக்கு குக்கரில் வந்து தான் பண்ணுறோம். குக்கரில் 3 tablespoon ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகானா போட்டு பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 tablespoon வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 300 கிராம் வந்து மட்டன் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 tablespoon பிரியாணி மசாலா. நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா, தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு க்ரீமி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறியை நம்ம ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடலாம். மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் கறி வேகிற அளவுக்கு ஒரு 70% வெந்துடட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 70% வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பமான எந்த ரைஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. பொறுமையாக ரைஸ் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசினா உடஞ்சிராமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைடில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ப்ரெஷர்னால் போகணுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மட்டன் பிரியாணி. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கீழே இருந்து சைடில் விட்டு கிண்டி விடுங்க, சென்டரில் விட்டு கிண்டி விட்டுறாதீங்க, ரைஸ்னால் உடஞ்சிரும். பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ரைஸ் ரொம்ப குழையனா இல்லை, கரெக்டான பதத்தில் வந்துருந்துச்சு. சூப்பராகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லன்ச் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருந்துச்சு. சைடில் வந்து நாங்கள் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை தான் எங்களுடைய லன்ச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை லன்ச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதையும் ரெடி பண்ணியாச்சு. கேக் ரெடி பண்ணி ரெண்டுமே சேம் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக். இது ஃபஸ்ட்டு கேக்கு பிளாக் கரண்ட்டு தான். ஒரே ஆள் தான் 2 கேக் கேட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கேக்கு, இது வந்து செகண்ட் கேக்கு. ரெண்டுமே பிளாக் கரண்ட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் என் பையனுக்கு கப்ஸ்லாம் இருந்துச்சு, விளாட்றதுக்கு பிரமிட் மாதிரி செஞ்சு விளாட்றேமான்னு சொன்னாங்க. அதனால் கொடுத்தேன். அழகா பண்ணியிருந்தாங்க. அதையும் வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.